ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தில் மறைந்த நடிகர் விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் என்ன கேரக்டரில் வராரு அப்படின்றத பற்றி இப்போ வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லியோ படத்தை தொடர்ந்து விஜயோட 68வது படமான த கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் அப்படின்ற படத்தை வெங்கட் பிரபு இயக்கிட்டு வராரு. இந்த படத்துல நடிகர்கள் ஜெயராம், பிரபுதேவா, மோகன், பிரசாந்த், வைபவ், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற பல நட்சத்திரங்கள் இணைந்து நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. இந்த படம் நாளைக்கு வெளியாக தான் இருக்கு. இந்த விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியாகிற முதல் படமா இருக்கு. அதனால இந்த ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு. இந்த படத்தோட பாடல்கள், ட்ரைலர்கள் வெளியாகி இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தோட 4வது பாடலான மட்ட பாடல் வெளியாகி மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ரொம்ப நெருங்கிருச்சு அப்படின்றனால இயக்குனர் வெங்கட் பிரபுவும் தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தியும் படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளை ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளால முதல் நாள் முதல் காட்சி பார்க்கறதுக்காக பல பேர் டிக்கெட்டை போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யாரெல்லாம் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றது குறித்து பல கருத்து வெளிவந்துட்டே இருக்கு. அதில் முக்கியமாக கிரிக்கெட் வீரர் தோனி நடிக்கிறாரு அப்படின்னும் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் இருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. இவங்களோட சேர்ந்து மறைந்த நடிகர் விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலிமா ஒரு காட்சியில பயன்படுத்த இயக்குனர் திட்டம் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கோட் படத்துல கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து விஜயகாந்தோட தோட்டத்தை எடுத்து இந்த படத்துக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு வெங்கட் பிரபு தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துல விஜயுமே ஒரு புலனாய்வுத்துறை ஏஜென்ட் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கசிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல கேப்டன் பிரபாகரன் படத்துல விஜயகாந்த் காவல்துறை உயர் அதிகாரி நடிச்சதை இந்த படத்தோட தொடர்பு படுத்தி எடுத்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.